ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு ஆச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம காலம்புற ஒரு 9:30 மணிக்கு நமக்கு டியூட்டி வந்துட்டு எங்கே வந்திருக்கோன்னா, இங்கே நட்ஸ் கிடைக்கு. ஏற்கனவே உங்களுக்கு இது வீடியோவில் காட்டியிருப்பேன். பெரிய பத்தா கிட்ட பெரிய ஏரியா அது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நட்ஸ் தான். ஒரு வால்நட்டு, அப்புறம் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லா நட்ஸும் இருக்கும். எல்லா ஜெல்லி மிட்டாயும் இருக்கும். அது வந்து இது வரைக்கும் இந்த கடை தான். அது இது இருக்கா, இந்த கடை தான் இருக்குது. நம்ம வாங்க உள்ளே போய்ட்டு, ஏற்கனவே காட்டியிருப்பேன். வாங்க உள்ளே போய்ட்டு ஷார்ட்டாக எடுத்துருவோம் வீடியோ. அதோ இருக்குது பாருங்கள் இந்த ஷாப்பு. பெரிய ஷாப்பு, நல்லா பெருசாக இருக்கும். நட்ஸு ஃபுல்லாகவே நட்ஸ் தான். அல்வாடின்ட்டு பேர். பத்தா கிட்ட இருக்குது இது. இங்கே வந்து யாராச்சும் இருந்தால் வாங்கிக்கிங்க, சரியா? அல்வாடின்ட்டு பேர், கூகுள் சர்ச் பண்ணுங்கள். நல்ல பெரிய ஷாப்பு, நல்லா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த பாருங்க, எல்லா விதமான நட்ஸு கிடைக்கும். எல்லாமே ஒவ்வொரு குவாலிட்டியில் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் வந்து இது வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அது என்னது, ரோஸ்டடு இது முந்திரி, ரோஸ்டட் முந்திரி சாப்பிட்டேன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நம்ம மலையாளிக்கு தான் வாங்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வாங்குது பாருங்க. எல்லாமே நம்ம மலையாளிக்கு தான். அப்படி இருக்கு பாருங்க, சரிதா? எவ்வளோ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம ரூமில் என்னமோ கவர் மாதிரி என்னமோ மாட்டியிருக்குப்பா, தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், அது கவர் என்னன்னு தெரில. வாங்க போயிட்டு, யார் மாட்டான்னு தெரியல, மலையாளியா இல்லை மலையாளி அண்ணனா இல்லை யார் மாட்டான்னு தெரில. கவர் மாரி இருக்குது. அந்த கவரை போய் பிரித்து பார்ப்போம் வாங்க. இருங்க காமிக்கிறேன். அந்த கவரில் என்ன விதமாக மாட்டிருக்கு. நேற்று வாங்கிட்டு வந்தேன் குக்கீஸு. இது வந்து 19 ரூபா வாங்கிட்டு வந்தேன் நேற்று. ஏன்னு தெரில, பிடிக்கலையா என்னன்னு தெரில. இதில் பாதி இருக்குப்பா, திங்கவே இல்லை, அப்படியே கொடுத்துட்டாங்க. இதில் பாதி இருக்குது. நேற்று தான் வாங்கிட்டு வந்தது இது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இது காவாசி தான் குறைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாக வந்து சால்ட்டட் நட்ஸ். இது என்னன்னு தெரியல, ஒரே நட்ஸாகவே இருக்குது இன்றைக்கி. இன்னும் என்னன்னு தெரியல. டேட்டு வந்து பாருங்கள் 2026 வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாகவே இதெல்லாம் ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோன்னு வந்துட்டு இன்னைக்கு காமிக்கிறோம். கொஞ்சம் தான் எடுத்துருக்காங்க, தெரியுதா? ஒரு காவாசியும் எடுத்துருப்பாங்க, பாக்கி முக்கால்வாசியும் நம்மள்ட்ட தான் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய இது பாட்டிலே கொஞ்சம் காவாசியாக இருக்கும். ஆமாம், இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கிளம்ப என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு நினச்சேன். இது சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சா வேலை முடிஞ்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்து நமக்கு வேலை வைத்து விட்டார்கள். என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டு போகணும். இங்கே பாருங்கள், ஸ்கூல்லாம் சரியான கூட்டமாக இருக்குது. ஸ்கூலில் இன்னும் முடியல. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் உள்ள பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிட்டு இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா. அப்படி வச்சுக்கோம். எங்கள் வீட்டில் உள்ள பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிட்டு 3 மாதம் வேணுமா லீவு போலக்கு. எல்லாம் எங்கேயாச்சும் போகிறாங்களா என்னான்னு அதுவும் வேறு புரியல. இந்த மேடத்திட்ட நைஸாக கேட்டு பார்த்தேன். இப்போதைக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே சீட்டு பெல்ட்டு இப்போ இங்கே போட வேணாம். ஏன்னா இதோ தான் இருக்குது கடை, இதோ இந்த முனையில் தான் இருக்குது. அதனால் என்னடா சீட்டு பெல்ட்டு போடவே இல்லை அப்படின்னு நினச்சி தப்பாக நினைக்க வேணாம், சரியா? இதோ இங்கே தான், இதோ ப்ளூ கலர் கார் இருக்குல்ல, அங்கே தான் பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே போக போகிறேன். அதனால் இங்கே தானே அப்படின்ட்டு போடாமல் இருக்கேன். அதனால் நீங்களும் இது போடாமல் வந்து இருந்துடாதீங்க. ஏன்னா ரோட்டில் கண்டிப்பாக ரோட் சைடு போனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அந்த பக்காலாவில் போயிட்டு பார்ப்போம். பக்காலானா மினி மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு பார்ப்போம் வாங்க. சரியான வெயிலுப்பா. அம்மா 40 டிகிரி அடிக்குது. என்ன வெயில் பார்த்தீங்களா? இதில் ஒரு வண்டி கூட இருக்காது. இதில் 2 வீலர், அப்படியே 2 வீலர் போனால் கூட எல்லாம் உள்ள ஃபுல்லாக சேஃபாக தான் போவாங்க. என்ன வெயில். அதோ இருக்கு பாருங்க கேமரா. அந்த கேமரா பார்த்தோன்னே கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுங்க, கேமரா அடிச்சிடும். நம்ம ஏரியாவில் இந்த பர்மனெண்ட்டாக எப்போதுமே இந்த கேமரா இருக்கும்பா. இதோ இருக்கு பாருங்க, அதோ இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம போயிட்டு இதான் பக்கத்தில் உள்ள மினி சூப்பர் மார்க்கெட். உள்ளே போயிட்டு வாங்க எடுப்போம். பட்டர் சொன்னாங்க. எங்கே இருக்குது பட்டர்? இந்த ஸ்கொயர் பட்டர்
மாலையுடன் நம்மளோட ஐஃபோன் பேட்டரி வேறு ரொம்ப ட்ரெயின் ஆகுதுப்பா. இங்கே மாற்ற முடியுமா இல்லை ஊரில் போய் மாற்றுறோமா அதுவும் என்னன்னு தெரியல. எங்கேப்பா இருக்குது பட்டரே காணும். அதோ இருக்குது. இதானே இந்த பட்டரா இந்த பட்டரா எல்லாம் ஒன்று தானே. நேச்சுரல் பட்டரு 550 போட்டு ஆஃபர் போலுக்கு இதுப்பா. ஓகே, இது ஒன்று எடுத்துப்போம். அப்புறம் வந்து இந்த குக்கிங்க்கு உள்ள சாமான், இங்கே அந்த மசாலா பவுடர், எல்லாம் எங்கே இது தேடுறதுக்கே பல நாட்கள் ஆகிடும் பொழுது. இது சூப்பர் மார்க்கெட் வர்றது பிரச்சனை இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மசாலா பவுடர்லாம் தேடுறோம் பாருங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கெட்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. எங்கே வச்சுருப்பாங்கன்னே தெரில. எங்கே இருக்குது அந்த மசாலாலாம் காணுமே. இதெல்லாம் டாய்ஸ் ஐட்டம். இது வந்து இந்த ஐட்டம். இருங்க கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு திருப்பி லைனில் வரேங்க. ஆனால் இங்கே தான் எங்கே இருக்குது, பட் நமக்கு தான் தெரியலையா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது. சரி தெரியல, இருங்க அப்புறம் சாட்டர்டே கேட்போம், கேட்டுட்டு வரோம். இங்கே வந்தாலே நம்ம ஃபேவரட் டேட்ஸ் எடுக்காமல் விடக்கூடாது. இங்கே 2 டேட்ஸ் எடுத்து சாப்பிடுவோம். ஏன்னா தஹினா க்ரீமா என்னன்னு தெரில. அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். சூப்பர். இன்னொன்று சாப்பிடுவோம். ஓகே, அருமையாக இருக்குது. இவ்வளோ வச்சாங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்கலப்பா. இங்கே கையெல்லாம் ஒரே பிசு பிசுன்னு இருக்குது. வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு வந்துருங்க பார்ப்போம். இது வந்து குப்பூசு. இன்றைக்கி வாங்கினது குப்பூசு இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது லைட்டாக ஒன்று கூட நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா 2 நாள் டேட்டே இருக்குதுக்கு. இன்றைக்கி தான் சாப்பாடு வந்திருக்கு. ஷார்ட்டில் பார்ப்பீங்க. பழகம். ஓகே, இந்த பாருங்க, இதான் இன்றைக்கி சாப்பாடு. வாங்க இந்த இதோட சேர்த்து வச்சு அப்படி சாப்பிடுவோம். உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, இந்த மரத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது. இந்த மரத்தில் ஏகப்பட்ட கொத்து இருக்குது. ஆனால் நிறையா அதுமாரி கீழே விழுவுதுப்பா, நிறைய வேஸ்ட் ஆகுது. இந்த பாருங்க, பச்சை பச்சையாக தெரியுதா? நிறைய வேஸ்ட் ஆகுது. எப்போ காய்க்குன்னு தெரியல. அது எந்த டேஸ்ட்டில் இருக்குன்னு தெரியல. இதில் தான் காய்க்காது. அதுமாரி சின்னதாக ஒன்று இருக்கும், அதுலேயும் இல்லை. இந்த பாருங்கள், நம்ம ரொம்பகிட்டே கிட்டதாக இருக்குது. அழகாக கையில் நின்று இப்படி பிடிச்சிக்கலாம் போலக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெரிய காயா இல்லை சின்ன காயா என்னன்னு தெரியல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பழைய வீட்டு ஓனர் வீட்டில் செம்மையாக இருக்கும். அது ஒரு மாதிரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓவல் ஷேப்பில் நீட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இதை பாருங்க, எல்லாமே வந்து இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. எதுக்கு என்னன்னு தெரியல. ஒரு வேளை தொங்குமா இல்லை ஈஸியாக பறிக்கிறதுக்காக இதுமாரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த வேலை எல்லாமே வந்து பங்களாதேஷ்காரங்க தான் பண்ணுவாங்க. இந்த தோட்டத்து வேலை, இந்த வேலையெல்லாம் பங்களாதேஷ், இந்த பாகிஸ்தானி தான் பண்ணுவாங்க. அதை பாருங்கள், அந்த சைடு பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. இந்த சைடு இன்னும் சூப்பராகும், அழகாக இருக்குது பாருங்கள். அதான் ஃபஸ்ட்டு மரத்தில் தான் காய் அதிகமாக இருக்குது. இதோ அந்த முதல் மரத்துலாம் காய் இருக்குது. இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இல்லை வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் படப்பட கொஞ்சம் நிறைய கீழே விழுவுது. காஞ்சி போய் ஒரு மாதிரியாக கீழே விழுவுதோ பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? குட்டி குட்டியாக தெரியுதா? அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இது ஒரு மாதிரி செங்காவை பழுத்தோடனே குருவிகள்லாம் நிறையா வந்து பாதி பிச்சு போட்டுரும் கீழே. இது வேறு இருக்குது. இதுதான் நமக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்க சொன்னால் எடுத்துப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம எடுக்க வேணாம். ஓகேவா? எல்லா மரத்தையும் இங்கே வச்சிருக்கு. ஒரு மரத்தை தவிர பாக்கி எல்லா மரத்தையும் இங்கே வச்சிருக்கு. இதுலேயும் காய்க்கல என்னன்னு தெரியல. இந்த மரத்துலையும் காய்க்கல. ஏன் இது என்ன ஆண் மரமா என்னன்னு தெரியல. இதுலேயும் காய்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா, பார்க்கு பக்கத்தில் இந்தமாரி ஐஸ்கிரீம்லாம் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து டியூட்டி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். என்னப்பா குறுக்க வரீங்க? ஏன்ப்பா நீங்கள் ஒன்று இந்த பக்கத்தில் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அந்த பேனர் மாரி வச்சுருந்தாங்களா, அந்த பேனர்லாம் எடுத்துட்டாங்க. நேமாக வேலை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன்.
அந்த சைட்லாம் ஆனால் இருக்குது. ஆனால் இப்போலாம் எடுத்துட்டாங்க பேனரை. பாருங்கள் நைட் டயத்தில் எவ்வளோ இந்த சைடு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஆனால் இந்த ஏரியா சூப்பராக இருக்கும்பா. எப்படி நான் சொல்கிறேன்னா வாக்கிங் போகிறதுக்கு மாரி ஏரியாலாம் சூப்பராக இருக்கும் இங்கே. அருமையாக இருக்கும் இங்கே. வாக்கிங் போகிறதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். பார்க்கிங்லாம் இந்த பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிங்லாம் ஈஸியாக இருக்கும், நம்ம போட்டுக்கலாம். அதுமாரி பின்னாடி அந்த சைடு வந்து ரோடு, அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, அந்த சைடு வழியாகவும் நம்ம வந்துக்கலாம். அந்த சைடு வழியாக ரோடுனா நேராக அந்த மெட்ரோ அதை போருங்க. மெட்ரோ ஒரே ரோடு, மெட்ரோ டேரெக்டாக வந்து இது ஏர்போர்ட்டுக்கு தான் போகும். இந்த பில்டிங்லாம் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டிமாண்டி காலனி பில்டிங் மாரி இருக்குது. இதெல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணி எப்போ இது பண்ணானா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் வேலைலாம். பட் ஆனால் எப்போ முடியுன்னு தெரியல வேலை. எப்போ குடி வராங்க இல்லை என்னன்னு தெரியல. ரொம்ப நாளாக இப்படியே தான்ப்பா இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆக போகுது. 8 மாதம் வரைக்கும் இப்படியே தான் இருக்காங்க. ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் சேல்ஸ் வாங்கலையா இல்லை சேல்ஸ் பண்ணலையா இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லை பார்க்கிங் வசதி இல்லையா என்னன்னு தெரியல. பார்க்கிங் வசதியெல்லாம் இருந்தீங்கன்னா இங்கே வந்து இது பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால அப்படியே வச்சுருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு பில்டிங் ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன். கப்பல் மாரி இங்கே ஒரு பில்டிங் ஹோட்டல் ஒன்று இருக்குப்பா. கப்பல் மாரியே இருக்கும். அது அந்த சைடு தான் இருக்கும். அதுக்கு நேராக பின்னாடி தான் இருக்கும் அந்த ஹோட்டலு. நான் உங்களுக்கு காமிக்கணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். ஒரு நாள் போனோடனே காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, நமக்கு அதான் இவ்வளோதான் டியூட்டி முடிஞ்சிச்சு. அப்படியே ரூம் போயிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட் எல்லாருக்கும். இரவு வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ஆள் கொடுத்துங்க. எல்லோரும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மட்டுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? ஆமாம், எல்லோரும் வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல். ஐயோ, இன்றைக்கி ரொம்ப ரோலிங் ஆகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி ரேட்டு என்னென்னு அந்த பக்கம் வந்துருந்தால் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த பக்கம் வரல, அதனால் பெட்ரோல் ரேட் என்னன்னு தெரியல. ஓகே, ஆமாம், 91 வந்து 2.18 பைசா, 95 வந்து 2.33 பைசாப்பா பெட்ரோல் ரேட்டு தான். ஒரு ரியாலுக்கு 22 ரூபா, 22.50 பைசான்னு போட்டு பாருங்கள். ஓகே, என் ஏரியா ஃபுல்லாகவே இங்கே எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸு, ஹோட்டல் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க.